கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகின்ற வார்த்தை சங்கீதம் 27 அதிகாரம் 5 தீங்கு நாளில் அவர் என்னை தம்முடைய கூடாரத்தில் மறைத்து, என்னை தமது கூடார மறைவிலே ஒளித்து வைத்து, என்னை கண்மலையின் மேல் உயர்த்துவார். இந்த வார்த்தையின் மூலம் தேவன் நம்மோடு கூட இடைப்படுகிறார். இந்த வார்த்தை எதை சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, நமக்கு தீங்கு நாள் அப்படின்னா ஏதோ ஒரு ஆபத்தோ துன்பமோ ஏதோ நேரிட போகிறது என்பதை தேவன் அறிந்து வைத்திருக்கிறபடியினால் அவர் என்ன செய்கிறாராம்? தன்னுடைய கூடாரத்தில் மறைத்து, தன்னுடைய செட்டைகளின் நிழலிலே நம்மை மறைத்து அவர் என்ன செய்திருக்கிறாராம்? மூடி வைத்திருக்கிறாராம். அவருடைய கூடார மறைவுல நம்மை ஒளித்து வைத்திருக்கிறாராம். எந்த தீங்கும் நமக்கு நேரிடாதபடி அவர் ஒளித்து வைத்திருக்கிறாராம். அவர் ஒளித்து வைக்கிறது மாத்திரம் இல்லை, ஒரு காலம் வரும், அப்பொழுது நம்ம என்ன செய்வாராம்? கண்மலையின் மேல் உயர்த்துவாராம். அப்போ இது தாவீது எந்த சூழ்நிலையில இந்த சங்கீதத்தை எழுதியிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, அவரை சுற்றிலும் ஏராளமான சத்துருக்கள், ஒருவேளை ராஜாவான பிறகு இருந்த சத்துருக்கள் நிமித்தம் எழுதியிருக்கலாம், ஒருவேளை ராஜாவாகிறதுக்கு முன்னாடி சவுலும் அவனை சேர்ந்தவர்களும் அவர் துரத்தி கொண்டே இருந்ததை நம்ம பார்க்கிறோம். எந்த சூழ்நிலையில சொல்லப்பட்டிருந்தாலும் எழுதப்பட்டிருந்தாலும் அந்த தாவீதுக்கு அங்கே தேவனை குறித்த நம்பிக்கை அவ்வளவு பெரியதா இருந்தது. என் சூழ்நிலை எப்படி இருக்கட்டும், எனக்கு எதிராக என்ன காரியம் எப்படி வேணாலும் நடந்தாலும் என் தேவன் என்னை மறைத்து கண்மலையின் மேல் உயர்த்துவார். அப்போ இன்னைக்கு நீங்க எப்படி நம்புறீங்க? ஒருவேளை நீங்க அடைப்பட்ட மாதிரியான சூழ்நிலைகள்ல இருக்கலாம். ஆனா உங்களுக்கு வெளியில வந்தா எந்த டைம்ல எந்த தீங்கு நடக்குங்கிறது அவருக்கு தெரியும். அதனால சில இடங்கள்ல உங்களை ஒளித்து வைத்திருக்கலாம். இன்னைக்கு ஒளித்து வைக்கிறது மாத்திரம் இல்லாம கண் மலையின் மேல் அவர் என்ன செய்கிறாராம்? உயர்த்துகிறாராம். சங்கீதம் 27:1-3 நம்ம பார்க்கிறோம். தாவீது சொல்றாரு, கர்த்தர் என் வெளிச்சமும் என் ரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவன் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? எனக்கு விரோதமாக ஒரு பாளையம் இறங்கினாலும் என் இருதயம் பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் இதிலே நான் நம்பிக்கையாயிருப்பேன். அப்போ அங்க தாவீது சொல்றாரு, அவர் எனக்கு வெளிச்சமா இருக்கிறார், அவர் எனக்கு ரட்சிப்பா இருக்கிறார், நான் யாருக்கு பயப்படணும்? அவர் என்னுடைய ஜீவனுக்கு பலனா இருக்கிறார், அப்போ ஜீவனுக்கு அரணா இருக்கிறார், யாருக்கு நான் அஞ்ச தேவை அப்படின்னு சொல்லி அங்கே தேவன் மேல ஒரு 100% கான்ஃபிடென்ட் இந்த வசனத்தின் மூலம் தாவீது என்ன செய்கிறாரு? நமக்கு வெளிப்படுத்தி காட்டுகிறார். என்ன யுத்தம் வந்தாலும் என்ன, எனக்கு என் இருதயம் என்ன செய்யாது? பயப்படாது. என்மேல் யுத்தம் எழும்பினாலும் என் கர்த்தர் மேல இதிலே நான் நம்பிக்கையா இருப்பேன் அப்படின்னு சொல்லி தாவீது சொல்றாரு. இதே வார்த்தைய ஆங்கிலத்துல TPTல இப்படியாய் சொல்லப்பட்டிருக்கிறது. The Lord is my revelation light to guide me along the way. He is the source of my salvation to defend me every day. I fear no one. I will never turn back and run from you, Lord. Surround and protect me. அப்ப அங்க சொல்றாரு, the Lord is my revelation light. அவர்தான் ரெவலேஷன் லைட்டா இருக்கிறாரா? டு கைட் மீ அலாங் த வே. என் பாதையில எப்படி என்னைய நடத்தணுங்கிறதுக்கு அவர் என்ன செய்யறாரா? அங்கே ரெவலேஷன் லைட்டா தேவன் இருக்கிறார், வெளிப்பாட்டின் வெளிச்சமாய் தேவன் இருக்கிறார். அவர்தான் என்னை ரட்சிக்க கூடியவர். ஒவ்வொரு நாளும் என்னை பாதுகாத்து ரட்சிக்க கூடிய வல்லமை அவருக்கு இருக்கிறபடியினாலே நான் யாருக்கும் பயப்பட மாட்டேன் அப்படின்னு தாவீது இங்க சொல்றத பார்க்கிறோம். 3வது வசனத்துல, my heart will not be afraid even if an army rises to attack. I know that you are there for me, so I will not be shaken. அப்போ அங்க சொல்றாரு, ஒரு பெரிய யாருமே எழும்புனா கூட என்னை அட்டாக் பண்றதுக்கு நீங்க எனக்கு இருக்கிறீங்க, அதனால நான் அசைக்கப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லி இங்கே தாவீது சொல்றதை பார்க்கிறோம். இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஒரு சின்ன சூழ்நிலை மாறின உடனே நம்ம நம்பிக்கை எப்படி இருக்குது? அந்த சூழ்நிலையை பார்க்கிறோம். சீஷர்கள் அன்றைக்கு காற்றையும் புயலையும் பார்த்த உடனே சூழ்நிலையை பார்த்து பயந்தது போலதான் இன்னைக்கும் நம்ம வாழ்க்கையில சூழ்நிலையை பார்த்த உடனே பயந்துடுறோம். என்றைக்காவது இப்படி நம்ம அறிக்கை செய்கிறோமா? இன்றைக்கு நம்ம இப்படி விசுவாசத்தோடு அறிக்கை செய்வோம், என் மேல யுத்தம் எழும்பினாலும் நான் பயப்பட மாட்டேன், ஏன்னா
நீங்க என் கூட இருக்கிறீங்க, தேவரீர் நீர் என்னோட கூட இருக்கிறீர் அப்படின்னு தாவீது சொல்றாரு. அதே போல இன்றைக்கு நாமும் சொல்லுவோம், அவர் இருந்தார்னா நமக்கு எதிரான யுத்தங்கள் எல்லாத்தையும் அவர் பார்த்து கொள்வார். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள்னு தான் வேதம் சொல்லுது. அப்போ இன்னைக்கு அவர் நம்ம கூட இருக்கிறார்னா எதற்காக இருக்கிறார்? சும்மா நம்ம வேடிக்கை பார்க்க அவர் இருக்கல. என் பிள்ளைக்கு ஒரு ஆபத்துனா நான் என் பிள்ளைக்காக அந்த இடத்துல யுத்தம் பண்ணுவேன்னு சொல்லி நமக்காக நமக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிற சூழ்நிலைகளை யுத்தம் பண்ணி ஜெயத்தை கொடுக்க தான் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரே தவிர அவர் சும்மா நம்ம கூட இல்லைங்கிறத நீங்க அறிந்து கொள்ளணும். அப்போ அடுத்ததா வேர்ஸ் 5 and 6 5ஆம் 6ஆம் வசனங்கள் சொல்லுது. நம்ம ஏற்கனவே 5ஆம் வசனம் பார்த்துட்டோம். இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அதிநிமித்தம் அவருடைய கூடாரத்தில் நான் ஆனந்த பலிகளை இட்டு கர்த்தரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவேன். அங்க ஒண்ணுமே நடக்கல, அங்க எந்த ஜெயமும் இல்லை. ஆனா தாவீது சொல்றார், விசுவாசத்தோட சொல்றாரு, இப்பொழுது என் தலை என்னை சுற்றிலும் இருக்கிற என் சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இன்னைக்கு நமக்கு மனிதர்கள் சத்துரு இல்லைங்கிறத நம்ம ஆழமா ஆராய்ந்து படித்து கொண்டு இருக்கிறோம். அப்போ இன்றைக்கு நமக்கு எதிராக இருக்கிறவன் ஒரே ஒருவன் தான், பிசாசானவன். அவன் தான் மனிதர்களை ஏவி நமக்கு எதிராய் செயல்பட செய்கிறான். இப்பொழுதும் அந்த சத்ருவுக்கு மேலாக நம்ம என்ன செய்வோம்? உயர்த்தப்படுவோம். அதனால நம்ம ஆனந்த பலிகளை இட்டு பாடி அவரை கீர்த்தனம் பண்ணுவோம். 27:10 பார்க்கிறோம், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்வார். அது இங்கிலீஷ்ல, மை ஃபாதர் அண்ட் மதர் abandoned me, I am like an orphan, but you took me in and made me yours. அங்க தாவீது அப்போ உறுதியா சொல்றாரு, அவங்க அப்பா கைவிட்டுட்டாங்க. அங்க அபிஷேகம் பண்ணும்போது தாவீதுன்னு ஒரு பிள்ளை இருந்ததையே சாமுவேல்ட்ட சொல்லல. அப்போ அப்படித்தான் அங்க தகப்பன் தாயுடைய அன்பு தாவீதுக்கு இருந்திருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, மை ஃபாதர் அண்ட் மதர் abandoned me, I am like an orphan. நீங்க ஒருவேளை அப்படி சொல்றீங்களா? நான் எனக்கு யாரும் இல்லை, என்னை நேசிக்க யாரும் இல்லைன்னு தாவீதை போல இன்றைக்கு சொல்லுங்க. பட் யூ டுக் மீ இன் அண்ட் மேட் மீ. நீங்க என்ன உங்களுக்குள்ள எடுத்து என்னை உமக்குரியவனாய் நீர் மாற்றினீர். அப்ப தகப்பனும் தாயும் கைவிட்டிருக்கலாம், ஆனா அந்த தேவன் தாவீதை கைவிடாமல் அவன் மேல கண்ணோக்கமாய் இருந்து ஆடு மேய்த்து கொண்டிருந்த ஒருவனை தேசத்துக்கே ராஜாவாகும்படி செய்திருப்பார் என்றால், இன்னைக்கு உங்களையும் அதே போல உயர்த்தத்தான் தேவன் இன்றைக்கு உங்களோடு கூட இருக்கிறார் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளணும். கடைசியா ஒரு வார்த்தை, ஒவ்வொரு பிள்ளைக்கும் ஒரு 4 காரியங்கள் தன் தாய் தகப்பன்ட்ட இருந்து கிடைக்கணும்னு எதிர்பார்க்கும். அக்செப்டன்ஸ், ஏற்றுக்கொள்றது. தகப்பனும் தாயும் தன்னை அன்போடு ஏற்றுக்கொள்கிறதையும் ஒரு ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன், கவனம் செலுத்தணும். எப்பவும் தன் மேல கவனமா இருக்கணும், வழிகாட்டணும், பாதுகாக்கணும். இந்த 4ம் ஒரு பிள்ளை எதிர்பார்க்கிற ஒரு காரியமாயிருக்கிறது. தாவீதுக்கு அது இல்லை. ஆனா அங்கே தேவனிடத்திலிருந்து அதை தாவீது பெற்றுக்கொள்கிறத பார்க்கிறோம். இன்றைக்கு நமக்கும் அக்செப்டன்ஸ் தேவனிடத்துல இருக்கு, ஃபோக்கஸ்ட் அட்டென்ஷன் நம்ம மேல இருக்கு, கைடன்ஸ் இருக்கு, ப்ரொடெக்ஷன் இருக்கு. இப்படிப்பட்ட ஒரு அப்பாவைத்தான் நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். தைரியமா சொல்லுங்க, கர்த்தர் என் வெளிச்சமும் என் பலனும் ஆனவர், என் ரட்சிப்பும் ஆனவர். யாருக்கு பயப்படுவேன்? யாருக்கு அஞ்சுவேன்? எந்த சூழ்நிலையை பார்த்து நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா என் தேவன் என்னோடு இருக்கிறார். எனக்கு எல்லாவற்றையும் என் தேவன் ஜெயமாய் முடித்து தருவார்னு விசுவாசத்தோடு அறிக்கை பண்ணுங்க. தேவனே பெரிதாய் பாருங்க, சூழ்நிலையை பெருசா பார்க்காதீங்க. நிச்சயமாய் ஒரு பெரிய ஜெயம் உங்களுக்காக காத்திருக்கிறது. ஜெபிக்கலாம். நல்ல தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் எங்களோடு இடைப்பட்ட உடைய வார்த்தையின்படி நீர் எங்கள் வெளிச்சமாய், எங்கள் பலனாய், எங்கள் அரணாய், எங்கள் கோட்டையாய், எங்கள் துருகமாய், எங்கள் ரட்சிப்பாய் இருக்கிறீர். நாங்கள் எதை கண்டும் பயப்பட மாட்டோம், யாரை கண்டும் பயப்பட மாட்டோம். நீர் எங்களோடு கூட இருந்து எங்கள் தலையை நீர் உயர்த்துகிறபடியினால் நன்றி செலுத்துகிறோம். இதை கேட்கிற ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தையின்படியே ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் மூலம் கேட்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன்.